நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளர்வ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக குரு பயிற்சி நடக்குது. வாக்கியப்படி பயிற்சியானாலும் திருக்கணித பிரகாரம் பயிற்சியானாலும் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வர்றார், அதில் மாற்றம் கிடையாது. அதனால் பலன்கள் சரியாக இருக்கும். ஆல்ரெடி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் மீன வீட்டுக்கு வந்துட்டார். கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு வந்துட்டார். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே கும்பத்துக்கு வந்துடுவார். கேது சிம்மத்துக்கு போவார். அந்த வீடியோ நம்ம தனியாக போடுவோம். ராகு கேது பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பேசலாம், வீடியோ தனியாக போடுவோம். ஏற்கனவே நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் அப்படின்னா 5 ராசிகள் போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னீங்க, நன்றி சொன்னீங்க. ஒரு சிலர் கூட கீழே இருக்க என் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி ஜாதக பலனும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ குருனா யார், அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுனோம்னா டைம் அதிகமாகும். அதனால் நேரடியாக செய்திக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு மிதுன வீட்டில் தான் குரு பகவான் இருப்பார். ஒரு 2.5 வருடங்களுக்கு சனி பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். ராகு கேது கும்ப வீட்டிலையும் சிம்ம வீட்டிலையும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களை வச்சு பார்ப்போம். மற்ற கிரகங்களும் பயிற்சி தான். சூரியன் சுக்கிரன் அதெல்லாம் பயிற்சி தான். அதெல்லாம் மாத கிரகங்கள். அதை நம்ம மாத வீடியோவில் விரிவாக பேசுவோம். நீங்கள் நேயர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன் தான். 12 ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. நம்ம பொது பலன் தான் பேசுகிறோம். அக்யூரேட்டாக வேணும்னா அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஓகே நேயர்கள், உங்களுக்கு மறுபடியும் இந்த குரு பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, அத்தனை பயிற்சிகளும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே செய்யணும்னு நான் வணங்கும், நித்தம் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், என் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும். அடுத்த குரு பயிற்சி அன்னைக்கு சார் நான் போன குரு பயிற்சியோட இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தாரேன், ஜாதகம் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய். நம்ம கன்னி ராசியை பார்ப்போம். கன்னி ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒளி கொடுக்குறது, வழிகாட்டுறது. கன்னி ராசினா ஆடிட்டர் ராசி, கணக்கப்புள்ள ராசி அப்படின்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். பிஸ்னஸ் மேக்னெட் நிறைய பேர் இந்த கன்னி ராசியில் இருக்காங்க. ஆக கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதான் பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரங்களாம் பயப்படுறது என்ன, சார் 7ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டார், கண்ட சனி சார் சொல்கிறாங்க. சார் 10ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார், 10ல் குரு வரக்கூடாது, பட்டம் பதவியை பறிக்கும்னு சொல்கிறாங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் எதுவும் ஒன்றும் பண்ணாது. இது பொது பலன் தான். ஆனால் இந்த குரு எவ்வளோ நல்லது பண்ண போகிறாருன்னு இப்போ சொல்கிறேன். முதல்ல இந்த குரு எங்கே பார்க்குறாரு, உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம்னா என்ன, பேசுகிறது, பணம் வர்ற இடம், உங்கள் குடும்பம். நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் சம்பாதிச்சு அதில் வரக்கூடிய வருமானம், பணம், குடும்பம், அதை யார் பார்க்குறா, குரு பார்க்குறா. குரு யார், தனகாரன், கோடீஸ்வரன், பெரும் தொகைக்கு அதிபதி, பெரும் பதவிகளுக்கு அதிபதி. அவர் பார்த்தா என்ன ஆகும், பணம் வரும். பணம் வந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம். உங்கள் தொழிலுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வேலைக்கு தகுந்த மாதிரி. 2ஆம் இடத்தை குருவே பார்க்குறாரு. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ ஒரு புதுசாக ஒரு குழந்தை கிடைக்க போகுது, உருவாக போகுதுன்னு அர்த்தம். இதை விட மகிழ்ச்சி என்ன வேணும். குருன்னா பெரும் பதவி, 2ஆம் இடம்னா குடும்பம். அப்போ உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ பெரிய பதவி ஒன்று கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். 2ஆம் இடம்னா பேசுறதுன்னு சொன்னேன். குருனாலே உபதேச கிரகம். உங்கள் ஃபேமிலியில் யாருக்கோ ஆசிரியர் பணியோ அரசாங்க பணியோ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். எப்படி இருந்தாலும் புது வரவு, புது உறவு, புது பணம், புது தொழில், புதுசு 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 கண்ணா புதுசு. கன்னி ராசிக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி அற்புதம். ரைட்டு. அந்த குரு அடுத்து எங்கே பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை குரு பார்த்தா வீட்டு பத்திரம் அடமானத்தில் இருக்குன்னா அப்போ திருப்பிடலாம். ஏன்னா குரு பணக்காரன், பேங்க்கில் அடை வச்சா திருப்பிடலாம். சார் வீடு வைக்கிற அளவுக்கு பணம் திருப்பிடலாம். வீடு கட்டணும் சார், கட்டலாம், நல்லா கட்டலாம், எந்த தடையும் இருக்காது.
4ஆம் இடம்னா உங்கள் அம்மா உடம்பு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும், அம்மாவுடைய சொத்து கிடைக்கும். 4ஆம் இடம்னா உங்கள் மனசு சார். 4ஆம் இடம்னா உங்கள் ட்ரெஸ்ஸு. அப்போ குரு பார்த்தா பெரிய மனுஷன் பார்க்க போகிறார். உங்கள் மனசு நல்லா இருக்கும், பிரகாசமாக இருக்கும், வெள்ளனை எந்திரிப்பீங்க, வெள்ளனை உங்கள் வேலைகளை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். குருன்னா பெரிய ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸு, ஆச்சார குடும்பமான ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் சொல்கிறது. அப்போ நல்ல ட்ரெஸ்ஸு வாங்க போகிறீங்க. 4ஆம் இடம் வண்டி, வாகனம், காரு, 2 வீலர். குரு பார்த்தா லக்ஸரியஸ் 2 வீலர் கார் வாங்க போகிறீங்க, அழகான அற்புதமான காரு 2 வீலர் வாங்க போகிறீங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார் சார். 6ன்னா என்ன, கடன் வாங்கியிருந்தா கடனை இவர் அடைச்சிருவார், நீங்கள் பேசாமல் இருங்க. வருமானத்தை கொடுக்க போகிறாருல்ல, அப்போ கடன் அடைச்சிருவார்ல. 6ல் ராகு, அற்புதமான யோகம். அந்த ராகுக்கு அது பேருக்கு கன்னி ராசிக்கு நான் சொல்கிறேன், இன்னும் அதுக்குள்ளே நான் அந்த வீடியோ இன்னும் வெளியிடுவேன். 6ஆம் இடம்னா உங்களுக்கு வேலை, புது வேலை கிடைக்கும், இல்லை இடையில இடமாற்றத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். 6ஆம் இடம் கடன் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும், ஏன்னா குரு பார்க்குறாரு. கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதம் சார். விவசாயிகளுக்கு இந்த குரு பயிற்சினால கன்னி ராசியில் இருக்க விவசாயிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு உண்டு உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 10ல் குரு இருந்தால் பதவியை ஒன்றும் பறிக்காது. நான் ஆயிரக்கணக்கான பேரை பார்த்துட்டேன். நீங்கள் செய்கிற தொழிலில் வேணால் இடம் மாறி போகலாமே, தப்பு இல்லையே. 10 ரூபா 100 ரூபா கூட கிடைக்குதுன்னா போனால் என்ன? இல்லை சார் நான் செய்கிற வேலை இடம் மாற்றம் வந்தால் என்ன, வெளியில் போனால் தானங்க முன்னேற்றம். உள்ளூரை விட வெளியூரில் போனால் நல்ல முன்னேற்றம் நிறைய பேர் ஆகியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பூர்வீகத்தை விட்டு வெளியில் போனவங்க நிறைய பேர் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்காங்க. ஆக 10ஆம் இடத்து குரு என்பது பதவியை பறிக்காது. அப்படி இருந்த காலமெல்லாம் இப்போ இல்லை. இன்னைக்கு தொழில்துறைகள், வேலை வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக பெருகி கிடக்கு. இந்த குரு பயிற்சி கன்னி ராசியை வாழ வைக்கும், இது நடக்கும். இந்த குரு 11க்கு வரதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கன்னி ராசிக்கு கொடுக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி 5ஆம் இடத்துலக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குது பாருங்கள், இன்னும் யோகம் எவ்வளோ இருக்குது. 5னா உங்கள் பிள்ளைங்க, அவங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. உங்கள் பிள்ளைங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் வயசு இருந்தால் கல்யாணம் ஆகும். ஏன்னா 12ஆம் இடம் படுக்கை சுகம். இல்லை சார் என் பிள்ளைய ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்கணுமா, படிக்க வைக்கலாம். உங்கள் பிள்ளைக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு, பணம் வரப்போகுது, அவருக்கு புது வேலை கிடைக்க போகுது. உங்கள் இப்போ 5ஆம் இடம்னா உங்கள் பிள்ளைங்க, 5ஆம் இடம்னா தாத்தா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 10ஆம் இடத்துல இருக்க குரு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கேட்டதெல்லாம் கொடுப்பார் குரு பகவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முடிந்தால் ஒரு முறை குருவாயூர் சென்று வாருங்கள், அல்லது எங்கே இருக்கிற பெருமாள் வழிபாடையும் கிருஷ்ணர் வழிபாடை பண்ணுங்க, மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்க. இந்த கண்டச்சனி பயப்பட வேணாம், சனி பற்றி வீடியோ நான் போட்டிருக்கேன். சனி பகவானுக்கு, முதியவர்களுக்கு, ஹேண்டிகேப்டு, உடல் ஊனமுற்றோர், இவங்களுக்கு உதவிகள் பண்ணுங்கள், சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்கள் வருமானத்தை தகுந்த மாதிரி இந்த குரு பயிற்சி உங்களை வாழ வைக்கும். இது நடக்கும். ஓம் நமச்சிவாய.